இப்போ தான் அடுப்பில் பால் காய்ச்சிட்ருக்கேன். ஸோ நமக்கு வந்து இப்போ அந்த அடுப்பு இதில் இருக்கிற நெருப்புலாம் கூட இருக்குல்ல, இது வந்து ஒரு டைமில் வந்து நமக்கு இருக்கிற டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் அக்னியில் வந்து ஒன்று வந்து தட்சிணாக்னி அப்படின்னு ஒன்று சொல்லுவாங்க. தட்சிணாக்னின்னா வந்து ஒரு விதமான நமக்கு ஹோமம் பண்ணுறதுக்கு நம்ம எல்லா பொருள்லாம் எடுத்து வச்சோம். அது எல்லாத்தையும் ஹோமத்தை எல்லாத்தையும் அக்னியில் போட்டாச்சு. போட்டு முடிச்சதுக்கப்புறம் சில ஸ்பில் ஓவர்ஸ் இருக்குது. அந்த ஸ்பில் ஓவர்ஸ் வந்து திரும்ப எதுவுமே வந்து மெயின் ஹோமத்தில் யூஸ் பண்ண முடியாது. அது எல்லாத்தையும் போட்டு தனியாக ஒரு சவுத் பார்த்த ஒரு அக்னியில் வச்சு அதெல்லாம் வந்து எல்லாத்தையும் வந்து அக்னியை கொடுத்துருவாங்க. அந்த அக்னிக்கு வந்து தட்சிணாக்னின்னு பேர். மெயினாக ஹோமத்தில் பண்ணுறதுல ஒரு அக்னி இருக்குது, அது ஹோம அக்னி. இது போக வந்து கிரகாக்னி அப்படின்னு ஒன்று இருக்குது. கிரகன்னா வீடு. கிரகாக்னி அப்படிங்கிறது வந்து இந்த ஒட்டுமொத்த குடும்பத்துக்கும் ஃபீட் பண்ணணும். அந்த ஃபீட் பண்ணுறதுக்கான அந்த ஒரு ஃபயர், அந்த ஃபயர் தான் கிரகாக்னி. அந்த கிரகாக்னி வந்து மோஸ்ட்லி வந்து இட்ஸ் ஹேண்டில்டு பை விமன். எப்படி இந்த ஹோமம் பண்ணுறது அதெல்லாம் வந்து நம்ம மென், அந்த ஹோமாக்னி அதெல்லாம் மென் பார்த்துக்கிறாங்களோ, கிரகாக்னி வந்து இட்ஸ் கம்ப்ளீட்லி ஹேண்டில்ட் அண்ட் ஓன்டு பை விமன். அவங்க தான் அதை மெயின்டைன் பண்ணி தராங்க. அதனால் அந்த 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 காலத்தில் வந்து அந்த ஃபயரை க்ரியேட் பண்ணி, விமன் தான் அந்த ஃபயரை க்ரியேட் பண்ணி சஸ்டெயின் பண்ணுவாங்க. திரும்ப எவ்ரிடே அதை மேக் ஷுர் தட் இட் சஸ்டெயின்ஸ். இந்த கிரகாக்னி வச்சு தான் சோறுங்கிறது கிரகாக்னி வச்சு தான் நமக்கு கிடைக்குது. ஸோ வந்து இந்த அக்னி கூட டிவைன் தான். நமக்கு அடுப்பில் இருக்கிற அக்னி கூட நமக்கு வந்து ஒரு டிவைனான விஷயந்தான். அது கிரகாக்னி. அதையும் அதோட ரெஸ்பெக்டோட ட்ரீட் பண்ணணுங்கிறதுனால தான் நமக்கு வந்து முன்னாடி வந்து எப்படி வந்து ஒரு ஹோமத்துக்கு ப்ரிப்பேர் ஆகிற ஒரு மென்னை வந்து குளிச்சுட்டு ஃபுல்லாக கிளியர் பண்ணிவிட்டு எல்லா ரிச்சுவல்ஸாக முடிச்சுட்டு பண்ணுன்னு சொல்கிறாங்க. அது மாதிரி அடுப்பும் வந்து அதை குளிச்சுட்டு ஃபுல்லாக ஃப்ரெஷ்ஷாக வந்து அதை ஒரு ரிச்சுவலாக எடுத்து பண்ணோம். அந்த அக்னியை இனிஷியேட் பண்ணுறது நம்ம இனிஷியேட் பண்ணி சஸ்டெயின் பண்ணோம் அப்படிங்கிறது. ஸோ விமன் ஆர் சப்போஸ் டு பி பியூர், மெயின்டைன் தேர் அக்னி. இந்த அவங்க மெயின்டைன் பண்ணுற அக்னியை வச்சு தான் அவங்க இந்த அக்னியையும் மெயின்டைன் பண்ணணும் அப்படிங்கிறது. ஸோ அவங்க அக்னி கெட்டு போயிடும்போது அவங்களுக்கு இதுக்கு சப்போர்ட் பண்ணுற அளவுக்கு அக்னி இருக்காது. ஸோ அவங்கள்ட்ட அக்னி இல்லை, அடுப்பில் அக்னி இருக்குது. அது ஒரு இம்பேலன்ஸ் கிரியேட் பண்ணும் அப்படிங்கிறது நான் நிறைய எக்ஸ்பிளைன் பண்ணுறது.